ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்னென்னா, என்றைக்குமே ஒரு பெண்ணுக்கு எதிரி ஒரு பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ நானும் ஒரு பெண் ஒரு குழந்தை பெற்றெடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு நார்மல் டெலிவரி எனக்கு அப்படின்னா நார்மலோட பெயின் என்னன்னு தெரியும். ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து சிசேரியனோ நார்மலோ இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு புண் வந்து சீக்கிரமாக ஆறியிருக்கும். மற்றவங்களுக்கு அதே டைமில் ஆறணும்ல கிடையாது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களாம் ஒரு வாரத்தில் எல்லா வேலையும் செஞ்சுட்டோம். எங்களுக்கெல்லாம் தலையே வலிக்காது, எங்களுக்கெல்லாம் இடுப்பே வலிக்காது, எங்களுக்கெல்லாம் காலே வலிக்காது, நாங்களாம் எல்லா வேலையும் நாங்களே தான் செஞ்சோம், என் வீட்டுக்காரையில் நாங்கள் வேலையே வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்களுக்கு இருக்க மாதிரியே மற்றவங்களுக்கும் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஒரு பெண் காலைல 7 மணி வரைக்கும் 8 மணிக்கு தூங்குறாங்கன்னா அவங்களோட பர்சனல், அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், இல்லை ரொம்ப நாள் வேலைக்கு போகலாம், அப்போ அவங்க தூங்குறாங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் வந்து நான் நேரத்தில் எந்திரிச்சிட்டேன், நீ ஏன் எந்திரிக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களாம் சீக்கிரமாக வேலை செஞ்சுருவேன், உன் ஒய்ஃப்னு வேலை செய்ய மாட்டேங்கிறான், உன் தங்கச்சின்னு இப்படி இருக்கா, உன் அக்கானே இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் ஒரு பெண் தான் வந்து ஒரு பெண்ணை குறை சொல்கிறக்கே இருக்காங்க. அது ஏன்னா அவங்களோட நம்ம இப்படி இருக்கோம், அவங்க இப்படி இருக்காங்க, நானும் ஒரு பெண் தான், ஏன் அவங்களால இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு எதிரி ஒரு